இலைகளை கொண்டு வருகிறேன். அதை நசுக்கி சாறு எடுக்கலாம். மற்ற விலங்குகள் சேர்ந்து அந்த இலைகளை நசுக்கி அதன் சாறை எடுத்தனர். அந்த சாற்றை விஷப்பூச்சிகள் இருக்கும் இடங்களில் ஊற்றினர். அந்த சாறு பூச்சிகளுக்கு விஷமாக இருந்து அவை மெதுவாக அழிந்து போனது. நரி, இந்த வேப்பமர சாறுதான் இந்த விஷப்பூச்சிகளுக்கு எதிரான மருந்து. இதை எல்லா இடத்திலும் ஊத்திட்டோம். அது நல்ல யோசனைதான், நன்றி. மீண்டும் காட்டில் பசுமை திரும்ப ஆரம்பித்தது. மரங்கள் உயிர் பெற்றன, செடிகள் மீண்டும் வளர்ந்தன, விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக ஆனது. அந்த காடு மீண்டும் அமைதியான வாழ்க்கையை கண்டது. அந்த நேரத்தில் நரி தன் தவறை உணர்ந்தது. நான் பேராசையால் சேமிச்சது இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கும் என்று தெரியல. இயற்கையை கெடுத்தால் நாம் தான் கஷ்டப்படுவோம். எல்லாருக்கும் போதும்னு நினைச்சு வாழணும். அந்த நாளிலிருந்து நரி தன் பழக்கத்தை மாற்றிக்கொண்டது. காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம்